பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்துல இந்த உயிர்த்தெழுதல் நாள்ல உங்களை சந்திப்பதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து அந்த தேவாதி தேவனை நாம் துதித்து மகிமைப்படுத்த போவோம். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து மனமகிழ்ந்து களி கூறுவேன் என்று சங்கீதக்காரன் பாடுகிறான். அதை பற்றியதான் ஒரு பாடலை பாடி நாம் தேவனை மகிமைப்படுத்தலாமா? வாங்க சேர்ந்து பாடுவோம். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. எனது தெய்வம் இரக்கத்தின் சிகரம், இதய தெய்வம் எனது தெய்வம் இரக்கத்தின் சிகரம். பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து, பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து பரவசம் அடைவே, பரவசம் அடைவே. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. வெற்றி வேந்தன் அமைதியின் மன்னன், நீதி தேவன் வெற்றி வேந்தன் அமைதியின் மன்னன். நினைத்து நினைத்து துதித்து துதித்து, நினைத்து நினைத்து துதித்து துதித்து நிம்மதி அடைவே, அடைவே. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. நல்ல மேய்ப்பன் குரலை கேட்பே, நாளும் பின் தொடர்வே. நல்ல மேய்ப்பன் குரலை கேட்பே, நாளும் பின் தொடர்வே. தோளில் அமர்ந்து கவலை மறந்து, தோளில் அமர்ந்து கவலை மறந்து தொடர்ந்து பயணம் செய்வே, தொடர்ந்து பயணம் செய்வே. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே, மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே, மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே, மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே, மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே, மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே, மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. இன்றைக்கு உலகம் முழுவதும் உயிர்த்தெழுந்த பண்டிகையை நினைவு கூறுகிறோம். இயேசு நமக்காக அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். என்னைக்கு எழுந்தார் எதுன்னு தெரியாது, அதை நினைவு கூறுறோம், அவ்வளவுதான்.
இந்த உயிர்த்தெழுதல்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தா, ஆண்டவர் நம்ம எல்லாருக்கும் ஒரு பிராமிஸ் வாக்குத்தத்தம் பண்ணியிருந்தார். என்ன வாக்குத்தத்தம்னா, எசேக்கியேல் 36:26 நாம் பார்க்கும் பொழுது, உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுப்பேன், கல்லான இருதயத்தை எடுத்துவிட்டு சதை உள்ள உணர்வுள்ள இருதயத்தை கொடுப்பேன் சொல்லி நம்மோடு அவர் ஒரு உடன்படிக்கை பண்ணினார், சத்திய பிரமாணம் பண்ணினார். இந்த வார்த்தையை நிறைவேற்றணும்ல. ஒரு இருதயத்தை மாற்றுவது சாதாரண காரியமா? இன்னைக்கு உலகம் முழுவதும் பாருங்க, எங்க பார்த்தாலும் ஜனங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுது, கார்டியாலஜிஸ்ட் சைலண்டா வந்துருச்சு, இறந்து போனாரு, முதல் அட்டாக்கு, இரண்டாவது அட்டாக்கு, பைபாஸ் பண்ணணும், மூச்சு திணறல் வருகிறது, ஸ்டென்ட் வைக்கணும், இப்படி நிறைய மருந்து மாத்திரை, இருதய வியாதி பெருகி கொண்டே இருக்கிறது. இப்படிப்பட்ட அந்த உலகத்துல இயேசு இந்த இருதயத்தை பத்தி பேசுறாரு. உங்களுக்கு நவமான இருதயத்தை, நவன்றது ஒரு புதிய வாழ்க்கை, புதிய இருதயம், புதிய இருதயத்தை தருவேன், கல்லான இருதயத்தை எடுத்து விட்டு சதை உள்ள உணர்வு இல்லை. சில பேர் கொசு கடிச்சா கூட தெரியாது என்ன நடக்குது, உணர்வு இல்லை, அந்த சரீரத்துல உணர்வு இல்லை, என்ன ஏறுது செயல்படுதா இல்லையான்னு தெரியல. ஆமா, அதனாலதான் பவுல் எழுதுகிறார் ரோமர் 1:21, உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்திருச்சா. இந்த இருதயத்தோடு, உணர்வில்லாத இருதயத்தோடு ஒரு மனிதன் தேவனை பின்பற்ற முடியாது, ஆசீர்வதிக்கப்பட முடியாது. ஆதியாகமம் 6:5 பார்க்கும் பொழுது, மனுஷனுடைய நினைவின் தோற்றமும் இருதயத்தின் நினைவுகளும் எப்பவும் தாறுமாறா பொல்லாப்பா இருக்குதா, தீமையானது தாங்க அது யோசிக்குது. எரேமியா 17:9 பார்க்கும்போது, இருதயம் எல்லாவற்றை காட்டிலும் கிறுக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமா இருக்கு. அதை ஒரு நிலைப்படுத்தி தேவனுக்குள்ள அடக்கி அமர பண்ண முடியாம அப்படியே அலைமோதுகிற ஒரு உலகத்துல, பாவத்தை தண்ணீரை போல பருகுகிற ஒரு உலகத்துல வாழும். இப்படிப்பட்ட இந்த மனுஷனுடைய ஜென்ம சுவாபத்தை, இருதயத்தை நல்வழிப்படுத்தத்தான் ஆண்டவர் சொன்னாரு, உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுப்பேன், கல்லான இருதயத்தை எடுத்து விட்டு சதை உள்ள இருதயத்தை தருவேன்னு சொல்லி, இதுக்கு தாங்க இயேசு இந்த பூமிக்கு இறங்கி வந்து இந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற சிலுவையில ஜீவனை கொடுத்தார் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுது. அப்படியே அவர் செய்தார். யோவான் 19:34 ரோம சேவகன் ஒருவன் விழாவிலே ஈட்டியால் குத்தினான், அது இருதயத்தை துளைத்து அங்க இருதயத்துக்குள்ளிருந்து இரத்தமும் நீர் வந்துச்சான். ரத்தம் வந்துருச்சு, நீர் வந்து. எந்த ஒரு மனுஷன் இன்றைக்கு இதை உணர்ந்து எனக்காக அவர் ரத்தம் சிந்தினார், என் இருதயத்தை சுத்திகரிக்கணும், எனக்கு ஒரு அற்புதம் நடக்கணும், பழைய இருதயம் போயிடணும், உணர்வில்லாத இருதயம் மாறணும், கல்லான மற்றவங்களை பரிதாபப்படாம முரட்டுத்தனமா இருக்கிறனே, சுயநலவாதியா இருக்கிறனே, அந்த இருதயம் மாறன்னு சொல்லி சிலுவையிலே வந்து அந்த சிலுவைக்கு முன்பாக ஜெபம் பண்றானோ, அவரை இரத்தமும் நீரும் கழுவுகிறது. ரோமர் 12:2 சொல்லுகிறது, உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகி. உங்க இருதயத்தை, உங்க மைண்ட, சிந்தைய கர்த்தர் அதே உலகத்துல அதே வீட்டுல இருந்தாலும் மனதை புதிதாக்கிறதா, கல்லான இருதயத்தை எடுத்து விட்டு சதையுள்ள புதிய இருதயத்தை அவர் கொடுத்து விடுகிறார். அப்ப இருள் நீங்குகிறது, போராட்டம் மாறுகிறது. அதனாலதான் இயேசு கிறிஸ்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து சீசர்களுடைய கண்களை திறந்தார், இருதயத்தை திறந்தார். லூக்கா 24 பார்க்கிறோம், அவர் அப்பத்தை பிற்கையிலே அவர்கள் கண்டு கொண்டார்கள். வேத வாக்கியம் விளக்கி சொல்லும்போது அந்த இருதயம் கொழுந்து விட்டு எரிந்ததாம், பிரகாசித்ததாம். இன்னைக்கு இந்த உயிர்த்தெழுந்த நாளில, இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற உங்க வாழ்க்கையில உங்க இருதயம் மந்தமாயிடக்கூடாதபடி, அந்தகாரத்துல சிக்கி விடாதபடி அந்த இருதயத்தை பிரகாசிக்க பண்ணதான் இயேசு இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். 2 கொரிந்தியர் 4:6 அவர் சொன்னார்,
நம்முடைய இருதயத்தை பிரகாசிக்க பண்ணுகிறவர். இன்றைக்கு இந்த உயிர்த்தெழுந்த பண்டிகையில இருக்கிற கவலைகள், வேதனைகள், அந்தகாரங்களை அகற்றி உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்றவர் இன்றைக்கு உங்கள் இருதயங்களை பிரகாசிக்க செய்து ஆசீர்வதித்து நடத்த போகிறார். அந்த தேவாதி தேவனை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக, உயிர்த்தெழுந்த பண்டிகைக்காக ஆண்டவரே, 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திரே இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில இணைந்து என் கல்லான இருதயத்தை மாற்றி சதையுள்ள இருதயமாக மாற்றும், எங்களை மறுரூபப்படுத்தும் என்று சொல்லுகிறார்களோ, பழைய கெட்ட வாழ்க்கை தீமை எல்லாம் விலகி புதிய இருதயம், புதிய ஹார்ட் அவர்களுக்கு உண்டாக்கப்படுவதாக, புதிய சிந்தை வருவதாக, பழையன ஒளியட்டும். உம்முடைய பிள்ளைகள் எழுந்திருக்கவும் பிரகாசிக்கவும் உம்முடைய உயிர்த்தெழுதலின் ஆசீர்வாதத்தை அனுபவிக்கும் உதவி செய்யுங்க. உம்முடைய கிருபைக்கு மகிமைக்கு அர்ப்பணிக்கிறோம். இயேசுவை நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். உயிர்த்தெழுந்த தேவன் உங்களை உயிர்ப்பிப்பார். இந்த நிகழ்ச்சி நீங்களும் பாருங்கள், மற்றவங்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். ஆண்டவராகிய தேவன் கூட இருந்து நடத்துவார். ஆமேன்.